இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎம் விஜய் அவர்கள் நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் வந்து 9 o'clock வந்துடுவார். அண்டு ரிட்டர்னிங் பார்த்திங்கன்னா 4 o'clock to 5 o'clock வந்து வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி வந்து இருந்திருக்காது. எப்போயுமே லேட்டாக வருவாங்க, சீக்கிரமாக போயிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லன்ச் டைமில் கூட லேட் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா லன்ச்சு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுறாரு. அகைன் வந்து அங்கே சிஎம் ஆஃபீஸ்லேயே அவர் வந்து சாப்பிட்டு போகிறாரு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீன்ஸ் ரொம்ப மெச்சூரிட்டியான கவர்மெண்ட்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. நீங்கள் இந்த 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 2 weeks இந்த லாஸ்ட்டு வீக்கில் வந்து இந்த வீக்கில் இந்த வீக் வரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து டெய்லி நான் வாட்ச் பண்ணுறேன் பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி நியூஸ். அதெல்லாம் பார்க்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் சீக்கிரமாக வந்துடுவார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8:50 8:40 அந்த ரேஞ்சில் வந்துடுவார். அந்த கூட்டம் நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா 9:30. சட்டசபை கூட்டம் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவர் வந்து 8:30 8:50 8:55 அந்த ரேஞ்சில் வந்து வந்துடுறாரு. ஸோ இது ஒரு பிக் சேஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.